கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சுவர்க்கவாதிகளின் கூட்டங்களை பற்றி நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அபரார்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். சென்ற வாரம் முகர்ரபுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். அபரார்கள் என்றொரு கூட்டம் சொர்க்கவாதிகளின் கூட்டம். இரண்டாவது முகர்ரபுகள் என்ற கூட்டம் சுவர்க்கவாதிகளின் கூட்டம். சகோதரர்களே, மூன்றாவது ஒரு கூட்டமாக அல்லாஹ் சொன்ன பெயர்தான் முத்தகீன்கள். முத்தகீன்களும் சுவர்க்கவாதிகள் தான். முத்தகீன் என்றால் யார் சகோதரர்களே? முத்தகீனுடைய அடிப்படை தான் தக்வா. உலகத்தில் எங்கு ஹதீப் ஹுதுபா ஓதினாலும் அந்த ஹுதுபாவுடைய ஆரம்பத்திலே ஹதீப் சொல்லுவார், தக்வாவை கொண்டு உங்களுக்கு வசிய செய்கிறேன், ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். ஏனென்றால் அந்தளவு முக்கியமான ஒன்றுதான் தக்வா. இந்த தக்வாவை உண்டாக்கியவர்களுக்கு பெயர்தான் முத்தகீன்கள். இந்த தக்வா என்றால் என்ன சகோதரர்களே? தக்வா என்றால் உலமாக்கள் பல விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். தக்வா என்பது அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சத்துக்கு பெயர்தான் தக்வா. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி பயப்படுங்கள். ஹக்கத் தக்வா. குர்ஆனிலே ஹக்க திலாவதிஹி, ஹக்க ஜிஹாதிஹி, ஹக்க துகாத்திஹி, மூன்று விடயத்துக்கு அல்லாஹ் ஹக் என்று பயன்படுத்துகிறார். ஏனென்றால் தக்வாவிலே நிஃபாக் வந்து விடக்கூடாது. குர்ஆன் ஓதலிலே நடிப்பு வந்து விடக்கூடாது. அல்லாஹுடைய பாதையில் போராடுவதில் விளையாட்டு வந்து விடக்கூடாது. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته. ஈமான் கொண்டவர்களே, உண்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ولا تموتن إلا وأنتم مسلمون. முஸ்லிம் ஆகாமல் நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். சரியான தக்வாவோடு வாழ்ந்தால் அல்லாஹ் இஸ்லாத்திலே மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். சரியான தக்வாவோடு பூமியில் வாழ்ந்தால் அல்லாஹ் இஸ்லாத்திலே மௌத்தாகும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவார். தக்வா என்றால் முதலாவது அல் ஹவுஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருக்கும். ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வார்? இரண்டாவது சகோதரர்களே, தக்வா என்றால் அல் அமலு பித்தன்சீல், குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன? இரண்டாவது, வாழ்வில் குர்ஆன் ஹதீஸ் இருக்க வேண்டும். எவ்வளவுதான். மூன்றாவது தக்வா என்றால் என்ன? அல் கனாஅத்து பில் கலீல், உலகத்தில் கொஞ்சத்தை கொண்டு ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். அதிகத்துவம் ஹராத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது. நான்காவது தக்வா என்றால் என்ன? அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல். ஒரு நாள் எங்கட பிரயாணம் இருக்குது. எங்க பிரயாணம்? பர்ஸகை நோக்கிய பிரயாணம், கபரை நோக்கிய பிரயாணம் இருக்கிறது. இந்த பிரயாணத்துக்காக நாம் தயாராக வேண்டும்.
அல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீல். இது நான்காவது. இந்த நான்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால் அவனுக்கு பேர் முத்தகீன், தக்வாவுடையவர். முதலாவது என்ன? அல் அமலு பித் தன்சீல், குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கையில் வர வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, முதலாவது அல்லாஹுடைய பயம், இரண்டாவது குர்ஆன் ஹதீஸ் வாழ்க்கையில் வர வேண்டும், மூன்றாவது சகோதரர்களே போதும் என்ற மனது வர வேண்டும், நான்காவது பிரயாணத்துக்காக எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இது தக்வாவுடைய அடையாளங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சங்கையானவர்கள் யாரு தெரியுமா? கண்ணியமானவங்க யாரு? தக்வாவுடையவர். உங்கள கண்ணியமானவங்க செல்வந்தர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல. உங்கள கண்ணியமானவர்கள் அரசியல்வாதிகள், அரசர்கள், அல்லது ஒவ்வொரு அந்தஸ்தில் இருப்பவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அதனால கண்ணியமிக்க சகோதரிகளே, அந்தஸ்து வேணுமா உலகத்துல? கண்ணியம் வேணுமா உலகத்துல? கௌரவம் வேணுமா உலகத்துல? சகோதரர்களே, எதை சம்பாதிக்கணும்? தக்வா. தக்வாவை சம்பாதித்தால்தான் அவனுக்கு பெயர் முத்தகீன். இரண்டாவது, தக்வா எங்க இருக்கு சகோதரர்களே? தக்வா எங்க வரணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னாங்க, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா வயுஷீரு இலா ஸத்ரிஹி 3 மர்ராத். 3 தடவை சைக்கினை செய்து சொன்னாங்க, தக்வா இங்க வரணும். எங்க? உள்ளத்தில். தக்வா இங்க வரணும் என்றாங்க. தக்வா இங்க வரணும் என்றாங்க, உள்ளத்தின் பக்கம் சைக்கினை காட்டி. தக்வா என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு. தக்வா என்பது சகோதரர்களே கண்ணீருக்கு பேர் அல்ல. தக்வா என்பது வெளிரங்கமான உடுப்புக்கு பேர் அல்ல. சுன்னத்தான முறையில் உடுப்பது சுன்னத். ஆனால் தக்வாவுக்கு பேர் தலப்பாக அல்ல. தக்வாவுக்கு பெயர் தலையில் கழுத்தில் தஸ்பி போடுவதல்ல. தக்வாவுக்கு பெயர் பச்சை உடுப்பை உடுப்பதல்ல. தக்வாவுக்கு பெயர் மக்களிடம் யாசகம் செய்வதல்ல. தக்வா என்பது உள்ளத்தில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை சைக்கினை செய்ய சொன்னார்கள். எங்கு இருக்க வேண்டும் தக்வா? கல்பிலே தக்வா இருக்க வேண்டும். وَيُشِيرُ إِلَى صَدْرِهِ 3 مرات.